என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்துமே உன்னுடைய புத்திக்கும் உன்னுடைய எண்ணத்திற்கும் அப்பாற்பட்டதுதான். நடப்பது எல்லாம் அளவிட முடியாத நுட்பங்கள் வாய்ந்தவை. ஆராய்ந்து பார்த்தால் அதற்குரிய அர்த்தம் உனக்கு தெள்ளத் தெளிவாகவே விளங்கும். வாழ்க்கையில் உனக்குரிய எண்ணங்களும் செயல்களும் தராசு போல எப்பொழுதும் நடு நிலைமையாக இருக்க வேண்டும். வந்தாலும் சரி, வெற்றி வந்தாலும் சரி, தன்னிலை மாறாமல் இருப்பதுதான் வெற்றிக்கான முதல் படியாகவே இருக்கும். ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்காகவோ யாரும் முதலாக பெயர் கொண்டு பிறப்பதும் இல்லை, அப்படி பிறப்பிப்பதும் இல்லை அந்த இறைவன். நீ வாழும் வாழ்க்கையை பொறுத்துதான் உன் வாழ்வு எந்த திசையில் பயணம் செய்ய போகிறது, எந்த திசையில் நீ பயணம் செய்ய போகிறாய் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. நீ உயரமாக எழுந்து நின்று வெல்வாய். இது உன் அப்பாவின் சத்திய வாக்குதான். உன்னுடைய துன்பத்திற்கான நிரந்தர தீர்வு இங்கு உள்ளது. இதை நம்பிக்கையோடு கேள். 100% உன் தடைகளெல்லாம் விலகி உனக்கான மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். நீ ஏன் உன் மனதை போட்டு இவ்வளவு குழப்பத்தோடும் பயத்தோடும் இருக்கிறாய்? உன்னில்தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேனே, பின் உன் மனதில் ஏன் இந்த குழப்பமும் பயமும்? என்னை விட்டு நீ என்றுமே அசையக்கூட முடியாது. நீ என்னுடைய உயிரில் உருவான என்னுடைய அன்பான பொக்கிஷம். உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இல்லை. ஏன் பிரிவு என்ற வார்த்தைக்கு கூட நம் அகராதியில் அர்த்தமும் இல்லை. வாழ்க்கையில் மேடு பள்ளம் என்பது இருப்பது இயற்கைதான். அதே போல வாழ்க்கையில் இன்பத் துன்பம் வருவதும் இயற்கைதான். கஷ்டம் என்று ஒன்று வந்தால்தான் அதற்குரிய தீர்வு பெற்று சந்தோஷம் வரும் பொழுது அதை மகிழ்ச்சிகரமாக வரவேற்க முடியும். சந்தோஷமாகவே வாழ்க்கை சென்று கொண்டிருந்தால் வாழ்வு எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும்? எது நடந்தாலும் நீ மட்டும் மனதை பாரமாக வைத்துக்கொண்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, என்ன நிகழ்கிறது என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்காதே, தைரியமாக இரு. நான் உன்னோடு இருக்கும் வரை நீ ஏன் பயந்து கொண்டே இருக்கிறாய்? இப்படி மரத்து போன நெஞ்சமாய் இருப்பதற்காகவா நான் உன்னுடன் இருந்து உன் உள்ளத்திலேயே இருந்து உன்னை நான் நித்தம் நித்தம் வடிவமைத்து கொண்டிருக்கிறேன். உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் மனதின் விசுவாசத்தையும் நான் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறேன். அது எவ்வளவு உன்னதமானது என்பதையும் உன் அப்பா நான் நன்றாக அறிந்து வைத்து கொண்டிருக்கிறேன். நீ ஜெயமாக இருக்கப் போகிறாய். உன்னில் இருக்கும் குழப்பங்களை முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன் மன வேதனைகளை முதலில் துரத்திவிடு. எது நடந்தாலும் சாயப்பாவின் பார்வையால் தான் எல்லாம் நடக்கிறது என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நமக்கு வருவது எல்லாம் அப்பாவின் உத்தரவு பேரில்தான் வருகிறது. எனவே அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று உன் மனதை மாற்றி சிந்தித்துப்பார். உன் எண்ணம் போல் உன் வாழ்வு எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கும். நல்லபடியாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. உன் வாழ்வு நிச்சயமாக மாறும். என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்றுதானே என்னை நோக்கி வந்தாய்? பின் என்னிடம் வந்துவிட்டு என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமா வராதா என்ற சந்தேகம் உன்னில் வர வேண்டிய அவசியமே இல்லைதானே? உன் அப்பா மீது முழு நம்பிக்கை இருக்கிறது தானே? பின் அமைதியாக இரு, சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. நான் இருக்கிறேன். என்னையே நம்பி வந்த உன்னை நான் எப்பொழுதும் கைவிடவும் மாட்டேன். உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நீ நினைத்ததை அழகாக உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன். உன்னுடைய மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள். நீ வருத்தப்படுவதாலோ கஷ்டப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை.
நடப்பது நடந்தேதான் தீரும், வருவது வந்தேதான் தீரும், நிகழ்வது நிகழ்ந்தேதான் தீரும். நீ வேதனைப்படுவதால் ஏதாவது நிகழாமல் போய்விடப் போகிறதா என்ன? நீ கண்ணீர் விடுவதால் உன் கவலைகள் மறைந்து விடுமா, அல்லது மறந்துதான் விடப் போகிறாயா? எதுவுமே நிகழப்போவதில்லைதானே. பின் நீ கண்ணீர் விடுவதன் அர்த்தம்தான் என்ன என் பிள்ளையே? உன் பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை முதலில் யோசி. அப்பொழுதுதான் உன் பிரச்சனைக்கான தீர்வாக நீ என்ன செய்ய வேண்டும் என்பது உன் மனதில் தோன்றும். அப்பொழுது ஒரு நல்ல முடிவை எடுப்பாய். உன் வாழ்வில் நீ நிகழ்த்தக்கூடிய அற்புதங்கள், அதிசயங்கள் இன்னும் பல இருக்கத்தான் செய்கிறது. அதை செய்வதற்கு பதிலாக, அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை சிந்திப்பதற்கு பதிலாக இப்படி வருத்தப்பட்டு கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருந்தால் உன் வாழ்க்கையை நீ வாழக்கூட முடியாது, நிம்மதியாக இருக்கவும் முடியாது. அனைத்தையும் தூர வைத்துவிடு. நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். நான் அதை நடத்தி காட்டுவேன். நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவை நான் கிடைக்க செய்வேன். நற்செய்தி உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக உனக்கான நல்ல நிகழ்வு உன் கண்ணில் படும் நேரத்தையும் நான் உனக்கு நிர்ணயித்து விட்டேன். இனி நீ தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், விரும்பியது எல்லாமே உனக்கு நிறைவேறும். நீ உன் விருப்பங்கள் அனைத்தும் 100% நிறைவேறும் வரை நான் ஓய மாட்டேன் என் குழந்தையே. யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. மற்றவர்களிடம் உன் நியாயத்தை எதிர்பார்க்காதே. ஏனென்றால் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை மட்டும்தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள், விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. யாரெல்லாம் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதையும் காலம் எப்பொழுதும் முடிவு செய்யவே செய்யாது. வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வதுதான். தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. எனவே தோல்வியை மட்டும் படிப்பினையாக எடுத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை மற்றவர்களுக்கு உன்னால் அறிமுகம் செய்து வைத்து கொள்ள முடியும். வெற்றியையும் மிக சுலபமாக அடைய முடியும். கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்களும் அல்ல, நல்லவர்களும் அல்ல என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அனைத்தையும் கடந்து செல்ல கற்றுக்கொள். கடந்து சென்று கொண்டே இரு. ஒவ்வொரு தடவையும் நம்பிக்கையோடு, மற்றவர்களை நம்பிக்கையோடு ஒரு பார்வை பார். அப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருப்பதை அந்த நம்பிக்கையான பார்வை அவர்களுக்கு எடுத்து காட்டும். மற்றவர்கள் என்ன சிந்திப்பார்கள், என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பதை விட்டுவிட்டு உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்ய பழகு. அனைவர் முன்னிலையில் நான் அவமானப்படுகிறேன், அவமானப்படுத்தப்படுகிறேன், என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டங்களும் சோதனைகளும் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது, நான் மட்டும் அப்படி என்ன தவறு செய்தேன் சாயிநாதரே, என் வாழ்க்கையில் மட்டும் துன்பங்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறதே என்ற கேள்வியை மீண்டும் மீண்டும் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். உன்னை நீயே தெரிந்து கொள்ள தேவைப்படும் மிக முக்கியமான ஆயுதம் என்ன தெரியுமா? அதுதான் அவமானம். அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைக்கிறது. சிலரை புரிந்து கொள்ளவும் முடிகிறது, அனைவரை பற்றியும் புரிந்து கொள்ளவும் முடிகிறது அந்த அவமானத்தால் தான். நிறைய அவமானங்கள் வாழ்க்கையின் பாதையையே மாற்றியமைக்கும். எனவே அவமானத்தை கண்டு பயந்து விடாதே. நிறைய அவமானங்கள் நீ அடைந்தால் வாழ்க்கையின் பாதை மிக சிறப்பாக, வெற்றிகரமாக, பிரகாசமாக அமையும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போலவும் பயப்படும் போலவும் மிக கொடூரமானது அல்ல. நிதர்சனத்தை புரிந்து கொண்டால் வாழ்க்கையை மிக சுலபமாக வெற்றியை எட்டி பிடிக்கலாம். அவமானங்களை எல்லாம் தவிடு பொடியாக்கி அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றியமைக்கலாம்.
எது வந்தாலும் என்ன, எது சென்றாலும் என்ன, இந்த வாழ்க்கை இறைவனால் கொடுக்கப்பட்டது. சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் எல்லாம் வந்த வழியாக திரும்பி செல்லதானே வேண்டும். எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை நிகழ்வுகளாக இருந்தாலும் அதற்கு நேர்மறையாகவே நீ பதில் சொல். அப்பொழுது உனக்கு வரும் சோதனைகள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதையும் நேர்மறை எண்ணத்தோடே கவனித்துப்பார். அப்பொழுது உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீயே கண்கூடாக உணர்வாய். நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில், நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் தேவையில்லாத நினைவுகளை மனதில் வைத்துக் கொள்வதாலும், தேவையில்லாத எண்ணங்களை மனதில் எப்பொழுதும் சுமந்து கொண்டிருப்பதாலும் எதையுமே உன்னால் சாதிக்க முடியாது. முடிந்ததை முதலில் மறந்துவிடு. வருவதை என்னாகுமோ ஏதாகுமோ என்று நினைப்பதை முதலில் நிறுத்திவிடு. வருவது வரட்டும், போவது போவட்டும் என்று இருந்துவிடு. இப்பொழுது இந்த நொடி, இந்த நிமிடம் என்ன உன் கைகளில் இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ பழகிக் கொண்டாலே நீ வெற்றியடைவதற்கான வாய்ப்பு 100 அல்ல 1000% உனக்கு சாதகமாகவே நிகழும். நான் நிகழ்த்தி வைப்பேன். பட்டம் என்பது வானில் எவ்வளவு உயரம் வேணாலும் பறக்கலாம் அந்த நூலின் உதவியால். ஆனால் காற்றால் மட்டுமே அதை திசையை கணிக்க முடியும். நூல் இல்லாமல் பட்டத்தால் பறக்கவே முடியாது. ஆனால் காற்று இருக்கிறதா இல்லையா என்பதை ஆராயவும் நம்மால் முடியாது. உன் வாழ்க்கையிலும் உன் துன்பங்கள் எல்லாம் உன்னிடம் இருக்கும் நூல் போலத்தான். கண்டிப்பாக நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் எல்லாம் உன்னிடம் நூல் போல இருந்தால்தான் பட்டம் மிக உயரமாகவும் நிதானமாகவும் பறக்க முடியும். அதை விட்டுவிடுத்து நூலில்லாமல் பட்டத்தால் எப்படி பறக்க முடியாதோ அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே சரிசமமாக அமைந்துவிட்டால்தான் வாழ்க்கை என்னும் சக்கரம் மிக அழகாக பயணிக்கும். யாராவது உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்றால், உன்னை அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள் என்றால் அவர்களை தேடிச் சென்று உன் அன்பை நிரூபிக்க நினைக்கவே நினைக்காதே. ஏனென்றால் ஆசையாக நீ போனால் அவமானம் மட்டுமே மிஞ்சும். எனவே நம்பிக்கையோடு தைரியமாக இரு. உன்னை விட்டு சென்றவர்கள் உன் அன்பை, உண்மையான அன்பை புரிந்து கொண்டு மீண்டும் உன்னை தேடி வருவார்கள் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. ஒன்று நன்றாக புரிந்து கொள், உன்னை தவிர வேறு யாரும் உன்னை அவமானப்படுத்தவே முடியாது. எப்பொழுதுமே மற்றவர்களின் மனதை காயப்படும்படி எண்ணாதே, ஏன் நினைக்க கூட செய்யாதே. நிராகரிப்பு எவ்வளவு பெரிய வலி, அவமானம் என்பது அடுத்தவர்கள் நம்மை நிராகரிக்கும் போதுதான் புரிய வரும், தெள்ளத் தெளிவாக விளங்கவும் செய்யும். உன்னை நீ யார் என்று உனக்கே தெரியப்படுத்த தேவைப்படும் மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? அதுதான் அவமானம். அவமானம் கிடைத்து விட்டதே, வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று நினைத்துவிட்டு அப்படியே உட்கார்ந்திருக்காதே. நீயே உன்னையே நீ யார் என்று தெரிந்து கொள்வதற்காக கிடைத்த ஒரு அற்புதமான பொக்கிஷம்தான் அந்த அவமானம் என்று நினைத்து கொண்டு உனக்கு கிடைத்த அவமானத்தை தாண்டி எதிர்த்து போராடி வென்று சென்று கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக மிக பிரகாசமான வெளிச்சத்தை கண்குளிர காண்பாய். நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னை நீ அழைக்கும் பொழுது நான் ஓடோடி வந்து உன்னிடம் வந்து சேர்ந்து கொள்கிறேன். உன் வாழ்க்கையில் என்ன தேவை, உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ உனக்கு என்ன தேவை என்பதை நான் யோசித்து யோசித்து அதன்படிதான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மனமகிழ்ச்சியோடும் வாழ என்னால் முடிந்த அனைத்து ஆசிர்வாதத்தையும் உனக்கு வழங்கி கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் உன்னை நெருங்கவும் முடியாது. நான் அதை அனுபவிக்கவும் மாட்டேன். நான் கண்டெடுத்த பொக்கிஷம் உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கப் போகிறது?
அப்பா சொல்வதை முழுமையாக நம்பிக்கை வைத்து முழுவதுமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயல்லவா? அப்படி என்றாலே உன் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யத்தோடும் சகலபோக ராஜயோக வாழ்க்கையை வாழும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். இது நாள் வரை சோகத்தோடும் வேதனையோடும் கழிந்த உன் நாட்கள் இனி சந்தோஷத்தில் திளைக்கப் போகிறது. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. அடுத்த நிமிடம், ஏன் அடுத்த நொடி கூட நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கையில் முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல், யார் மனதையும் புண்படுத்தாமல் வாழ கற்றுக்கொண்டாலே போதும். வாழ்க்கையை மிக சுலபமாக வென்றுவிடலாம். உன்னை விட்டு விலகி செல்பவை எதுவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக வழியனுப்பி வை. நீ இழந்ததை விட, உன்னை விட்டு சென்றதை விட சிறப்பாக தர வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. எழுந்து நிம்மதியாக உட்கார். உன் சாயப்பாவின் முகத்தை நன்றியோடு பார், நம்பிக்கையோடு பார். நான் சொல்வதை முழுவதுமாக கேள். உனக்குள் ஒரு புது தெம்பு பிறப்பதை நீ நிச்சயமாக உணர்வாய். அப்பா சொல்வதை கேட்பாயா என் கண்மணியே? கேட்பாயெனில் நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். கண்களை மூடிக்கொண்டு கேள். உன் வாழ்க்கைக்கான அர்த்தம் உனக்கு புரியும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய வேண்டுதல்கள் வீண் போகவில்லை கண்மணி. உன் நிறைவேறாத ஆசை ஒன்று கைகூடி வரப்போகிறது. நாளை நடப்பதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய். முதலில் உன்னுடைய இறந்த காலத்தை பற்றின சிந்தனையை தீயிட்டு எரித்துவிடு. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையையும் பயத்தையும் அறவே ஒழித்துவிடு. உன்னுடைய எதிர்காலத்தை சாயப்பா காலடியில் ஒப்படைத்துவிட்டு உன்னுடைய நிகழ்கால நிகழ்வுகளை கவனித்து திறம்பட செயல்படு. நல்லதையே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். என் சாயப்பா எனக்காக எதையும் செய்வார் என்று சொன்ன உனக்கு உன் மன வேதனையை தரும் விஷயங்களையும் உன்னை காயப்படுத்தும் நிகழ்வுகளையும் நான் விரட்டியடிப்பேன் பிள்ளையே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கை உயிர் மூச்சாய் எடுத்துக்கொண்டு அதை கடைப்பிடிக்கும் உனக்கு நான் எப்படி நல்லது செய்யாமல் விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எல்லாம் இனி நல்லதாகவே நடக்கும் என் பிள்ளையே. என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் என் பொக்கிஷமான கண்மணிக்கு உண்டு. நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கலங்கி நிற்காதே. கண்ணீரை வீணாக வீணடிக்காதே பிள்ளையே. என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்ற என் பொக்கிஷம் நீ. என் செல்ல பிள்ளை நீ. நீ இப்படி மனவேதனைப்படலாமா? நீ வேதனைப்பட்டால் உன் சாயப்பா மனதிற்கும் வலிக்கும் என்று உனக்கு உணரவில்லையா? உனக்கு நடந்து கொண்டிருப்பது எல்லாம் உனக்கு உள்ளிருக்கும் நானே நடத்தி வைக்கிறேன் என்பதை நீ கண்டு கொண்டால் உன் வாழ்க்கையே உனக்கு ஒளிமயமாகத்தான் தெரியும். உன்னுடைய ஆத்மஸ்வரூபனே நான் தான் என் பிள்ளையே. இப்பொழுது உனக்கிருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் குறைந்து நாளையே அதிர்ஷ்ட காத்து உன் பக்கம் வீசும். நாளை நடப்பதை மட்டும் பார். இதுவரை உன் கைக்கு எட்டாத ஒன்று நாளை உன் கைகளில் வந்து சேரும். உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை. அனைத்தும் பலிக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. இந்த நேரம் பார்த்து ஏன் இவ்வளவு முகம் வாட்டமாக இருக்கிறாய்? சந்தோஷத்தை எதிர்கொள்ள தயாராகு. மகிழ்ச்சியை பார்க்க ஆயத்தமாக. உன் வாழ்க்கையில் புதிய நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழப்போகிறது. அந்த மாற்றத்தை நான் தீர்மானித்து விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே என் திட்டப்படியே. என்னை மீறி எதுவுமே தவறாக நிகழாது என்ற உண்மையை முதலில் புரிந்து கொள். அதன்படி உன் வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவாய். உன் வாழ்க்கையில் உள்ள சிரமங்களெல்லாம் நீங்கி சிகரத்தை தொடப்போகும் நேரமெல்லாம் நெருங்கிவிட்டது கண்மணியே. இந்த நேரம் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே.
எதற்கும் கலங்கி நிற்காதே. மலையே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் கலங்கி நிற்காதே. என் அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. நீ இழந்து போன மகிழ்ச்சியை நான் உனக்கு மீட்டே தருவேன். சற்று நேரத்தில் எல்லாம் மாறப்போகிறது. இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கேதான். மிகப்பெரிய வெற்றிகரமான மங்கள செய்தி உன் வீடு தேடி வரும். உன் சாயப்பாவும் உன்னோடு வருவேன், உன் வீட்டிற்கு வருவேன், வீடு தேடி வருவேன். சாயப்பாவை வரவேற்க தயாராக இரு. சற்று நேரத்தில் எல்லாமே மாறும். உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் வந்துவிடும். நாளைய சூரிய உதயம் உனக்காகவே உதிக்கும். மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும். வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். உன்னை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் கூடிய விரைவில் உன் செவிகளில் ஒரு நல்ல செய்தி கேட்கும். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் யோசித்து கொண்டே இருக்காதே. நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், போனது போகட்டும், இருப்பது இருக்கட்டும் என்று நினைத்து கொண்டு உன் வேலையை செய்து கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு தான் வந்து சேரும். நீ நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது, யார் நினைத்தாலும் அதை தடுக்கவும் முடியாது. உனக்கு என்று வர வேண்டியது நிச்சயமாக உனக்குத்தான் வரும், வேறு யாருக்கும் வரவே வராது. உனக்கு என்று எழுதப்படாதது நீ என்ன கதறினாலும் வேண்டினாலும் பிரார்த்தனை செய்தாலும் உன் கைகளுக்கு வந்து சேராது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் உண்மை, இதுதான் நிஜம். கனவென்று எண்ணிய வாழ்க்கை நினைவாகவே மாறப்போகிறது. உடைந்த உன் மனதை நிச்சயமாக நான் சரி செய்வேன் பிள்ளையே. விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து வெளிச்சம் தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். உன் கஷ்டத்திற்கு ஒரு விடிவு காலத்தை எப்படி ஏற்படுத்தலாம் என்ற சிந்தனை மட்டுமே நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் தாயாக, தகப்பனாக, உன் உறவினராக, உன் நண்பனாக, உன் உற்றார் உறவினராக, உன் தோழனாக அனைத்துமாக நின்று நான் உன் வாழ்வை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதை மறந்துவிட்டு, உன் சாயப்பாவையே மறந்துவிட்டு, நீ எனக்காக யாருமே இல்லை என்று என்னிடமே வந்து புலம்புகிறாய். இதை கேட்க என் மனம் எவ்வளவு துடிக்கிறது என்பது உனக்கு தெரியுமா குழந்தையே? மீண்டும் ஒருமுறை அப்படி எனக்கு யாருமே இல்லை என்ற வார்த்தையை சொல்லாதே. நான் தான் இருக்கிறேனே. உன்னுடைய வேதனை அனைத்தும் தீரும் நேரம் நெருங்கி வந்துவிட்டது. நீ இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டத்தை சந்தித்தாயோ அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சி உன்னை சூழும் நேரம், உன்னை அரவணைக்கும் நேரம் எல்லாம் கூடி வரப்போகும். இந்த சமயத்தில் வீணாக பயப்பட்டோ குழம்பியோ மன வருத்தப்பட்டோ நீ உட்கார்ந்திருந்தால் அந்த சந்தோஷ தருணத்தை எதிர்கொள்ளும் வாய்ப்பை இழந்து விடுவாய். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் வாய்ப்பையும் இழந்து விடுவாய் என் பிள்ளையே. நான் உன் நிழலாக உன் அருகிலேயே வந்து கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன்னை தூற்றியவர்கள், உன்னை வெறுத்தவர்கள், உன்னை வேண்டாம் என்று விலகி சென்றவர்கள் எல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்வை நான் உயர்த்துவேன், சர்வ நிச்சயமாக உயர்த்துவேன் என்பதை மறந்து விடாதே. அடிக்கடி நீ அனைத்தையும் மறந்து விடுகிறாய். என்ன நடந்தாலும் உன் கவனம் சிதறாமல் இருப்பதை பார்த்துக்கொள். எது நடந்தாலும் அதை சரிவர நடத்தி காட்ட உன் சாயப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக உன் மனதில் குழப்பம் ஏன்? நீ எதிர்பார்க்காத பல விஷயங்களை நான் முடித்து கொண்டிருக்கிறேன், முடித்தும் கொடுத்திருக்கிறேன். சற்று திரும்பி பார். உன் வாழ்க்கையில் நீயே நினைத்து கூட பார்க்க முடியாத பல மாற்றங்களை நான் உனக்காக ஏற்படுத்தி கொண்டேன், ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன், ஏற்படுத்தியும் உனக்கு கொடுத்திருக்கிறேன். நன்றாக சிந்தித்துப்பார். அந்த தருணங்களை நீயே புரிந்து கொள்வாய். உன் சாயப்பாவின் மகிமை என்னவென்று. என்னை சர்வசாதாரணமாக அப்படி நினைத்து விடாதே என் குழந்தையே. ஒரே நொடி போதும் உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுவேன். எனவே எப்பொழுதும் பொறுமையாக இரு. எதற்காகவும் எப்பொழுதும் கலங்காதே. நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். எதற்காக நீ வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்?
இந்த மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை முடியலாம் என்று மெல்லியதாக உனக்குள் ஒரு குரல் கேட்கும். அந்த குரல் சொல்படி நீ நடந்து கொள். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக உச்சியின் எல்லைக்கே செல்வாய். எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தால் உச்சியை அடைய முடியும். எனவே நகர்ந்து கொண்டே இருப்பது மிக மிக அவசியம். ஓடிக்கொண்டே இரு, முன்னேறிக் கொண்டே இரு, போராடிக் கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக பெற்றுவிடலாம், அடைந்தும் விடலாம். உன் மீது நம்பிக்கை எப்பொழுதும் மனதார நம்பு. உன் மீது நம்பிக்கை வை, உன் வாழ்க்கை மீது நம்பிக்கை வை, உன் சாயப்பா மீது முழு நம்பிக்கை வை. ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொண்டு சென்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே